நமக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டமாச்சா, நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல கோல்டு இருந்துச்சுன்னா, அந்த கோல்ட கொண்டு போய் நம்ம பேங்க்லயோ, இல்ல என்பிஎஃப்சி செக்டார்லயோ கோல்டு அடமானம் வச்சுட்டு, அதுக்கான கேஷ வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இதுக்கு பேர் தான் கோல்டு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு லோன பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரப்போறேன். நீங்க கோல்ட கொண்டு போய் பேங்க்லயோ, இல்ல என்பிஎஃப்சி செக்டார்லயோ நீங்க குடுக்க மச்சா, அவங்க செக் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டோட பியூரிட்டி எவ்வளோ இருக்கு? 18Kல இருந்து 22K கேரட் பியூர் கோல்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கோ இல்ல என்பிஎஃப்சிலயோ நீங்க வைக்கிற கோல்டு லோன்ல எவ்வளோ அமௌண்ட் வருதோ, அந்த அமௌண்ட்ட செக் பண்ணிட்டு, அந்த அமௌண்ட்ல இருந்து 75% மட்டும் தான் உங்களுக்கு கோல்டு லோனா கேஷா குடுப்பாங்க. அதாவது நீங்க வைக்கிற ஒரு கோல்டு வந்து இப்போ 1,00,000 இருக்குன்னா, அதுல 75,000 மட்டும் தான் உங்களுக்கு கேஷா தருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோல்டு லோனுக்கு இப்ப ஆவரேஜா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9% இருந்து 16% வரைக்கும் பேங்க்ல குடுத்துட்டு இருக்காங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.